ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுத நாளின் திருநாளின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து வைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த இடத்துல என் நாமத்து நிமித்தம் 2 பேரோ 3 பேரோ கூடுறீங்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். அல்லேலூயா. அதன்படியாக நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஒரே இடம்னா விசுவாசத்தில் ஒரே இடத்துல கூடினா அந்த இடத்துல இயேசு வருவார். நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கிற இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து ஆசீர்வதிப்பவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. வார்த்தையில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை இன்னைக்கு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் நமக்கு காணப்பட்டாலும் நம்முடைய துதி முடக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆமென். இது நம்முடைய சூழல் நிமித்தம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற நேரமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை அடைப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய துதிக்கு அடைப்பே கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாயில் எப்பொழுதும் துதி இருக்கணும். அதனால நல்ல கைகளை தட்டி தெரிந்த ஒரு பாடலை பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இந்த பாடலை நல்லா உணர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லா கை தட்டலாமா? ஆமென். உணர்ந்து தெரிஞ்ச பாடல். ஆண்டவர் இவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஆபத்து காலத்துல நமக்கு அருகுணமான துணையுமா இருந்திருக்கிறார். அதற்காக நன்றின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நல்ல கைகளை தட்டி ஆமென் உற்சாகத்தோடு ஆமென். Thank you Jesus. Amen. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைத்தடி சொல்லலாமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர்கள் சேனைகளை கொண்டு என்னை காப்பாற்றுவாரே. ஆவியினாலே நான் யுத்தத்தை வெல்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் போராடுகிற தேவன் நம் பட்சமா இருக்கிறார். நம்மை தனியாய் விட்டு அவர் சுற்றி பார்க்கிறவர் அல்ல, நம்மோடு இருந்து என்றென்று போராடுகிறவராய் இருக்கிறார். அதனால கைகளை தட்டி சூளை நெருப்பா இருந்தாலும் நம்மை பட்டாதபடி ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். நம்பிக்கையோட நல்ல கைகளை தட்டி ஆமென். Thank you Jesus. Glory glory. Amen. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். ஓ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதங்கள் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் நடத்துவார். ஆமென். பாழாக்கும் கொள்ளை நோயாய் இருக்கிற இந்த நாட்கள்ல என்னை அதிசயமாய் நடத்த உம்மாலே கூடுன்னு சொல்லிட்டு நல்ல கைகளை தட்டி ஆமென் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆமென். எஸ் லார்ட். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறபடினால சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். உணர்ந்து சொல்லுங்களேன். ஆமென். செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழலாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு நினைச்சு பாருங்களேன், தானியேலுடைய வாழ்க்கையும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலையும் இதே போல ஒரு சூழல் தான். ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவரை உயர்த்த முடியாது, அவரை பாட முடியாது, விடுதலையோடு அவரை துதிச்சு ஆராதிக்க முடியாதுங்கிற ஒரு சூழலை உண்டு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சூழலையும் அவங்களை அந்த தேசத்தை முடக்கி போட்ட அந்த அரசர்களால தாவீதுனுடைய துதியையும் சரி, ஆமென், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய துதியை கட்டி போட முடியல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளை வேணா கட்டி போடலாம், சபைகளை வேணா கட்டி போடலாம், ஆனா எந்த காலத்திலும் அவருடைய வாயில துதியை கட்டி போட முடியாது. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். எரிகிற சூழியா இருந்தாலும் நம்மளை விடுவிக்க வல்லவர், பட்சிக்கிற சிங்கமாய் இருந்தாலும் நம்மளை விடுவிக்க வல்லவர், எந்த சேதமும் நம்மளை அணுகாதபடிக்கு நம்மளை காக்க அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்றோம் இல்ல, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். வேதம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ பேரை விடுவித்து இருக்கிறார், எத்தனையோ பேரை காத்திருக்கிறார், நம்மளையும் காக்க வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த ஒரு கவியை நம்ம பாடுவோம். ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததால் பிசாசு போடுற இந்த சூழ்ச்சியும் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. நம்மளை துதியை திருடி விடலான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அது நடக்காது. அதை நம்ம இன்னைக்கு காட்ட ஆமென். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள அவருடைய ராஜ்யம் இருக்குது. என்னை எரிகிற அக்கினியின் சூளையில போட்டாலும், எரிகிற எந்த சூளையில போட்டாலும் இயேசுக்காக நான் பிரகாசிப்பேன், என் துதி மகிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம், மகிழ்ச்சியோட பாடுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே, என்ற சூழ்ச்சி என்ன வளைக்க முடியாதுன்னு நினைச்சு ஆமென். Glory. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார்.
விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென். இயேசுவே நடத்துவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆமென். ஓ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ. ஆமென். ஓ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. நல்ல கைகளை தட்டி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆட்பரிப்போம். ஆட்பரித்து அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆட்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளார். திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. கையை தட்டி சொல்லுங்களேன் அவரை. ஆமென். ஓ அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க. சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கண்களை மூடி கையை உயர்த்தி அவரை பார்த்து ஆமென். சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ ஆமென். glory அவர் என்னை காத்திடு. உணர்ந்து கடைசியை சொல்லிடலாமா? சிங்கக்கேவியோ ஆமென். அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைகளை தட்டி சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ என்னை காக்க இயேசு வல்லவர். ஆமென் 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 ஆமென். தேவ பிள்ளைகளை எந்த பிரச்சனைகள்னாலையும் பிரச்சனைகளுக்குள்ளாக அவர்கள் போகும்போது அவர்களை காக்கிறது தேவ கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர்களை பாதுகாக்கிறது தேவ கிருபை. நம்மளை தூக்கி எந்த சூழ்நிலையில பிசாசு போட்டாலும் கோதுமையை போல புடைக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க. ஒருவேளை உங்களால தவிப்போடு இருக்கிறீங்க, ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்க, என்னால துதிக்க முடியல, என்னால ஆராதிக்க முடியல, இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல என்னால கொண்டாட முடியல நினைக்கலாம். தேவன் உங்களோடு இன்னைக்கு இடைப்படுறார். ஐயா, உயிர்த்தெழுதல் நாள் இந்த வெளிய சபைகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் இன்னைக்கு பற்றி பிடிக்கட்டும். அவர் கிருபை உங்களை தாங்கட்டும்.
Glory. அவருடைய அபிஷேகம் எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு விடுதலை. ஒருவேளை மூடப்பட்ட கல்லறை போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை காணப்படலாம். தேவ தூதனை அனுப்பி அந்த கல்லறையின் கல்லை திறந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி உள்ளத்துல கைய வச்சு, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உணர்ந்து உண்மையா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உணர்ந்து கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். அவர் செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றின்னு நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், என்ன காத்தீங்களே, என்ன நடத்துனீங்களே, அதற்காக நன்றின்னு சொல்லிட்டு ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் எத்தனையோ வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் என்னைக்கு நம்மளை கைவிட்டாரு? இல்ல, அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை கைவிடாதவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். கடன் பிரச்சனைகளை நான் ஆண்டு போயிருவேனோ, என்னுடைய வாழ்க்கை எனக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறாங்க, என்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார்ல. எத்தனையோ வியாதிகள் வந்து என்னை அழிச்சிருக்கலாம்னு நினைச்சிருக்கோம், ஆனா இன்னைக்கு நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அதனால நல்ல கைகளை தட்டி இந்த உயிர்த்தெழுதல் நாள் பாடல நல்ல கைகளை தட்டி பாடலாம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, மரணமும் அவருடைய கைகளை காலை கட்டி வைக்க முடியலை. சகலத்தையும் உடைத்து வெற்றி சிறந்தவராய் எழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆமீன் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிரோட எழுந்த இயேசு என்றும் என் சொந்தமானாரேன்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தோட பாடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர்
உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவு சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. ஓ, என் மன குழப்பங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. ஓ, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோயை பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. ஓ, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். சொல்லுங்க, ஆவியின் அச்சாரம் எனக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் தோனிக்கையில் மறுரூபமாவோம், எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. ஓ, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை பிடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாதாளம் வைத்திருந்தது. அவரை பிடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு கல்லறை காத்து கொண்டிருந்தது. அவரை பிடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவரை சுற்றின அந்த துணிகள் காத்து கொண்டிருந்தது. எதுவுமே முடியல. அந்த 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 கல்லறையே காலியாக்கிட்டு ஆண்டவர் உயிரோடு எழுந்திருந்தார். ஹல்லேலூயா.
அந்த துணியை கூட அவரை பிடிச்சு வைக்க முடியல, கல்லறை கூட பிடிச்சு வைக்க முடியல, பாதாளம் கூட பிடிச்சு வைக்க முடியல. உன்னதர் வலது பாரசத்துல உட்காரும் அளவுமாய் ஒரு உயர்ந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதனால வானத்தார் பூதலத்தார் யாவருடைய நாவும் இயேசுவே கர்த்தர் என்று முழங்குன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. எல்லா முழங்காலும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உயிரோடு எழும்பின நம்முடைய தேவன். மரணத்தை வென்ற ஒரே ஒருவர் அவர்தான். மரணத்தை தன்னுடைய சாவினாலே விழுங்கி ஜெயத்தை பெற்று இன்னைக்கு ஜெய கம்பீரத்தோடு ஜீவனை அளிக்கிறவராய் நமக்கு இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். நாம் யாரும் கெட்டு போகாமல் பிழைத்திருக்கும்படியாக, அழிந்து போகிற அந்த உலகத்துல நாம் கெட்டு போகாதபடிக்கு அழியாத அந்த ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறார். எவ்வளவு இன்பம், எவ்வளவு இன்பம். ஆமென். வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு அந்த ஜீவனை உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர். இந்த கவி ஒன்று சொல்லுது பாருங்க, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் கிறிஸ்து இயேசு ஜெயித்தாரே, சபையோரை நாம் துதி சாட்டிடுவோம். ஆஹா, என்ன ஒரு நற்செய்தி. மரணத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, மரணம் தான் நம்மளை பார்த்து பயப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பாதாளத்தை பார்த்து நம்ம நடுங்க கூடாது, நம்மளை பார்த்து தான் பாதாளம் நடுங்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நோயையும் பார்த்து பேயை பார்த்து நீங்களும் நானும் பயப்படக்கூடாது, நம்மளை பார்த்து அவர்கள் தான் பயப்படும். நல்ல கைகளை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். உற்சாகம் ஒருக்கா பாடிடலாமா? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. நீ என்ன அழிக்க பார்த்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன், நீ என்ன உடைக்க பார்த்தாலும் ஆண்டவரை நான் துதிப்பேன். எனக்கு அழிவே வந்தாலும் நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் அப்பாவை நல்ல கைகளை தட்டி பாடுவேன்னு சொல்லிட்டு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். கை தட்டி நல்லா உணர்ந்து, மரணமே உன் கூரெங்கே, ஏய் பாதாளமே உன் ஜெயம் எங்கே, உன்னை ஜெயித்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் சொல்லிட்டு அளவில்லாத அன்பினால் நிறைந்து அவரை பாடலாம். ஆமென். மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாட்டிடுவோம். சேர்ந்து சொல்லுங்க. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாட்டிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, கொண்டாடி. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் கைதட்டி சொல்லுங்க. எம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே, அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே, அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. சொல்லுங்க கடைசியா. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. நல்ல கைகள் தட்டி சொந்தமானாரே, எனக்கு சொந்தமானாரே. உயிரோடு எழுந்த தேவன் எனக்கு சொந்தமா
அவரை உயர்த்துங்க. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய், எனக்கு சொந்தமாய், என்னை பிரியாத நல் நேசரை, ஆவியோடு ஆவியாய் எனக்குள்ளாய் கலந்தவராய், என் சரீரத்தில் ஜீவிக்கிறவராய், என்னோடு இருக்கிறவராய் சொந்தமானார்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லி துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஆமாவா இல்லையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவர். கையை உயர்த்தி முழு மனதோடு துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாமும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாமும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. நெசையா உம்மை மாத்திரமே ஆராதிப்பே ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமோ என் போஜனம். உம் சித்தத்தை சொல்ல மாட்டீங்களா? நான் செய்வதே அனுதினமோ என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாமும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே.
கைகளை உயர்த்தி நினைத்து ஆராதிப்பேன் ஏசையா. எண்ணியே ஆராளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆரா. Thank you Jesus. Oh ஆராதிப்பே ஆராதிப்பே ஆரா. உம்மை எண்ணி நீ செய்த நன்மைகளுக்காக உம்மையே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்றோம்ப்பா. உங்களை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களை ஆராதித்துக் கொண்டே உடைய பிரச்சனைகள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால நன்றி. ஆமென். பாரப்பட்டிருக்கிற எங்களுடைய இருதயத்துக்கு நல தைலத்தை போல உம்முடைய பிரசன்னம் வந்து எங்களோடு இடைப்படுறதற்காக நன்றி சுவாமி. We praise you Jesus. We exalt you O God. We lift your name on high. உம்முடைய நாமத்தை போல ஒரு நாமம் இல்ல ராஜா. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அவருடைய அன்பை நினைத்தாலே எந்த மனசா இருந்தாலும் சரி அப்படியே உருகிறோம். நினைச்சு பாருங்க, இந்த உலகம் வேண்டான்னு சொல்றத ஆண்டவர் தேடி போய் எடுக்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு டிஷ்யூ பேப்பர் தெரியும்ல, டிஷ்யூ பேப்பர் இந்த கைகளில் நம்ம அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே குப்பையில் போடுற ஒரு பேப்பர். உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் நம்மளை அப்படிதான் பயன்படுத்தி தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தி அப்படியே பொடிச்சு கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாருமே அதை பயன்படுத்த முடியாது, யாருமே அதை உபயோகப்படுத்த முடியாது. அது எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒன்று. அதை எப்படி குப்பையில் போடுவாங்க, இல்லை எரிக்கிறதுக்கு தான் அது அவசியமானது ஒன்று. ஆனால் அப்படி தூர போடப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடி வந்து கைகள் எடுக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், உனக்கு தாளந்து இல்லை, அழகில்லை, உனக்கு இது இல்லை, அது இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லி நம்ம மேல இல்லைன்னே ஒரு முத்திரையை போட்டிருக்கலாம் உலகம். நான் இல்லை என்கிற அந்த முத்திரையை தான், முத்திரை போட்ட உங்களை என்னை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா எவ்வளவு பாக்கியம். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நம்ம நினைக்கும் போதே, இதை நினைச்சாலே நம்மளுடைய இருதயம் எப்படி உருகுகிறது பாருங்க. தாவீதை தன்னுடைய தகப்பனார் ஒதுக்கி வைத்தார், வேண்டான்னு சொல்லி தள்ளி வைத்தார். அப்படிப்பட்டவன் மேலதான் ஆண்டோடைய கிருபையின் கண்கள் விழுந்தது. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா, வேண்டான்னு தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நேரா வருது. ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். தம்முடைய கிருபையினால உங்களை அப்படியே உயர்த்துகிறார். இன்னைக்கு உங்களோடு ஒரு சந்திப்பை உண்டு பண்ணி வைக்கிறார். உங்களோடு நேரடியாக பேசி, நீ எனக்கு வேணும், உன்னை தேடிதான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவர் உங்களோடு இடைப்படுறார். அவர் தாங்க தேவன். That is why we call him God. தேவையில்லாதவைகளை எடுத்து தமக்காக பயன்படுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஸோ இந்த ஒரு நற்செய்தியோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி
அவரை போற்றலாம். He loves you so much. உங்களை அளவில்லாத அன்பினால நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இந்த உயிர்த்தெழுதின நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செத்து கிடக்குதோ உண்மையா ஆண்டவருடைய நாமத்துல உயிரோடு எழும்போ. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால அவர் அப்படியே செய்வார். கீழே விழுந்த நம்மளை தூக்கி எடுக்கிறார். கண்மலை மேலே நம்மளை உயிரோடு எழுப்பி வைக்கிறார். அதற்காக நன்றின்னு சொல்லிட்டு, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர் என்று சொல்லி அந்த பாடலை கைகளை தட்டி பாடலாம். கர்த்தருடைய நாமம் நல்ல கைகளை தட்டி மரணத்தை செய்தவரை கொண்டாட போகிறோம், மரணத்தை வென்றவரை கொண்டாட போகிறோம். எஸ் லார்ட், நன்றின்னு சொல்லிட்டு ஆமென். Thank you Lord. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. மரித்து போன லாசருவே, அந்த தேடிய இயேசு வந்தார். அந்த வாயில வார்த்தை வந்த பொழுது அவன் ஜீவனை பெற்றான். அதே போல இன்றைக்கும் அவருடைய வாயின் வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. உங்களை பேர் சொல்லி எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக எழும்பி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற நாள். கைகளை தட்டி, மரித்து போன என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு நல்ல கைகளை தட்டி ஆமென். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரில் இயேசு, நீர் மரித்து போனீர், எல்லாம் முடிந்தது என்று எல்லாரும் நினைத்த நேரத்தில் நீர் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே, மரணத்தை வென்றீரே, சாவை வென்றீரேன்னு சொல்லிட்டு நல்ல கைகளை தட்டி ஆமென். Thank you Lord. ஆமென். சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போ
போனீரே சிலுவையில், அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அங்கு எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாடுவே உமக்காகவே. சொல்லலாமா? ஆமென். உமக்காக வாழ்ற ராஜா, உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். வாயை திறந்து சொல்லுங்களேன், இயேசுவே ஆமென், நீர் ஒருவரே ரட்சகர், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. சத்தமா, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உயிரோடு எழும் உயிரடைய செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி அவரை துதித்திருக்கிறோம், அவரை உயர்த்திருக்கிறோம். நல்லவர் என்பதை நாம் காணும்படியாக நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை காட்டிலும், அவனுக்காக தன்னுடைய ஜீவனை அற்பமாய் எண்ணுகிறதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை விளக்குகிறதற்கு தான் ஆமென் புனித வெள்ளியின் நாட்டில் நம்ம தியானித்த வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு அந்த மரணத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொண்ட நாளை ஆசரிக்கிறோம். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தவர் மத்தியில ஜீவனுள்ளவரை ஏன் தேடுறீங்க? He is not here, he has risen. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நல்ல கவலைப்படாதீங்க, கண்ணீரை தொடச்சிக்குங்க, இருதயத்துல பலப்படுங்க. உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை நடத்துகிற தேவன், உங்களை தலைமையிலாக ஆமென் ஆசீர்வாத தைலத்தை ஊத்துகிற தேவன் உங்களை இருக்கிறார், உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை வாழ வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை விட்டு பிரிந்து போகாமல் உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கத்தோடு கவலையோடு எல்லா பிரச்சனைகளோடு நீங்க காணப்படலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வந்து பார்த்து, என் மகளே, என் மகனே, நான் உன்னை சந்திக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறார். எதுவுமே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை இயேசுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்தார்னா சகலத்தையும் மாற்றி போடுவார். அவர் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். நம்மளை வாழ வைத்து, நம்மளை பூரிப்பாக்கி, நம்மளை திருப்தியாக்கி பரலோகத்தில் கொண்டு போகிற நல்ல தேவன். அப்படிப்பட்டவர் உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறார், இருதயத்தை கேட்கிறார். உன்னை நேசிக்கிற நீ என்ன நேசிக்கிறாயான்னு. தேங்க்யூ. இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் அப்படியே எழுமுங்க. ஆண்டவரோடு இணைகிற ஒரு சில நிமிடங்கள் தான் அவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் தான் அவரை ஆராதிக்க போகிறோம். பரவாயில்ல, உடைஞ்ச சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், பிரச்சனைகளோடு நீங்க இருக்கலாம். இருக்கிற வண்ணமாகவே வாங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ நல்லவர், சர்வ வல்லவர்.
நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகிறாய் நம் மத்தியில இருக்கிறார் பாருங்க. நம்ம கவலைப்பட்ட அவர் கவலைப்படுகிறார். நீங்க கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த ஒரே நேரத்துல யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல மார்த்தாள் ஒரு கேள்வி கேட்கிறாள். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் அண்ணன் மறைச்சிருக்கிற மாட்டானேன்னு சொல்லி கேட்டிருக்கிறானா. அவளுக்கு அந்த மார்த்தாளுக்கு ஆண்டவர் சில அறிவுரைகளை கூறுகிறார். அதே கேள்வியை மரியாள் தம்மிடத்துல கேட்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் அழுகிறார். பாருங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க உடைந்திருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரால தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் அழும்போது அவர் அழுகிறார், நாம் துயரப்படும் போது அவர் துயரப்படுகிறார். அதே கேள்விதான் மார்த்தாள் கேட்டாள். ஆண்டவருக்கு அதுல ரொம்ப ஒன்னும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தல, அழல. ஆனா மரியாள் கேட்ட உடனே ஆண்டவரால தாங்கிக் கொள்ள முடியல. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் மனதுருகிற தேவன். உடைந்தவங்க உள்ளத்தை கட்டி அமைக்கணும்னு சொல்லிட்டு மனதுருக்கத்தோட, பணிவோட, அன்போட உங்களை கேட்கிற தேவன். அதனாலதான் உலக ரட்சகர் அன்பின் தேவன் என்று வெளிப்படுகிறார். ஆண்டவர் தம்முடைய உணர்வோடு, இமோஷன்ஸோட அழாத அழாத அப்படின்னு சொல்லுகிறவராய் இருந்து என் கூடவே இருக்கிறார்னு சொல்லிட்டு நம்பி கண்களை மூடி அப்படியே உணர்ந்து, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே உம் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நினைச்சு நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீர்தனையா, வெறுக்காத தெய்வம்
நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, சொல்லுங்களேன், உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர். கையை உயர்த்தி நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆமென், ஆமென். கரம் பிடித்து என்னை நடத்துகிறவரே, நான் அழும்போது என் கண்ணீரை துடைக்கிறவரே, உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. கடைசியா 2 நிமிஷம் கைகளை உயர்த்தி, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவனா கையை உயர்த்தி கொண்டீரே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. இவ்வாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கையை உயர்த்தி ஆராதிங்களேன். இவ்வாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்துல ஒரே மனதோடு உங்களை உயர்த்துகிறோம். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இப்பொழுதே வெளிப்படுவதாக. இந்த அறைக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஊடுருவி பாயட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல மாற்றட்டும், மரித்ததை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தாவே, நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு நல்லா கைகளை தட்டி ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜா. துதிகன மகிமை உமக்கு மட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் இந்த ஈஸ்டர் பண்டிகை நன்னாளிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு பாடல் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்றீர்கள். ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் கேள்விகள் இருக்கலாம். ஏன் நம்முடைய ஆண்டவர் நினைத்தால் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு நமக்கு விடுதலையோடு ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த பண்டிகை நாளில் போய் ஆராதிப்பதற்கு வாசலை திறந்து தர முடியாதா? நம்முடைய இருதயத்தில் கேள்விகள் வரலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அவர் செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்கவே முடியாது. இந்த பண்டிகை நாளில் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்து குடும்பமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லையேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தவாறே அவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற வீட்டை கூட அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துகிறவர். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அவருடைய வார்த்தை கேட்கிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு தேவ பிரசனம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. மகிமையுள்ள ஒரு தேவன். அவருக்காக வைராக்கியமுள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப விரும்புகின்றார். இந்த 2020 ஆண்டு சாதாரணமான ஒரு வருடம் அல்ல. இந்த 2020 ஆண்டு
ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல் அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு ஆண்டு. உடைஞ்சு போய் இருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறனே, இந்த வருடத்தின் துவக்க பகுதியிலேயே என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு போய்விட்டதே, சிறையிருப்புகளை இருந்து கொண்டு இருக்கிறனே, அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தவித்து கொண்டு இருக்கிறனே, ஐயோ வெளியில் போக முடியல, வெளியில் என்னுடைய ஏக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே, ஆண்டவருடைய பாதத்தில் நின்று அவருடைய சத்தத்தை என் ஜனங்களுக்கு வெளியில் போய் அறிவிக்க முடியவில்லையே, இருதயத்தில் தாக்கங்கள் இருக்கலாம். இனிதான் இருக்கிறது நாட்கள், இனிதான் வருகின்றது நாட்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகின்றார். அவருக்காக நிற்கிற ஒரு கூட்ட ஜனம் வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளான இருதயத்துக்குள் அவருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வெளி தோற்றத்தினால் இயேசு யார் என்பதை காட்டுகிறதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் அவர் யார் என்பதை காட்ட வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதற்காகத்தான் நம்மளை சுற்றி இருக்கிற இத்தனை விதமான சீற்றங்கள், அதற்காக தான் அவருடைய பிள்ளைகளை உருவாக்கும்படியாய், அவருடைய பிள்ளைகளை பிரகாசிக்க வைக்கும்படியாய், அவருடைய ஜனத்தை இந்த உலகத்திற்கு காட்டும்படியாய் அதற்காகவே ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார். சுற்றிலும் இருக்கிற இந்த கொள்ளை நோயினுடைய சீற்றங்கள் எதற்காக? அந்தரங்கத்தில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளை வெளியரங்கமாய் கொண்டு வந்து மகிமைப்படுத்தும்படியாய். பாருங்க, நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தோம்னா இந்த பண்டிகை நாளிலும் கூட கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை பலப்படுத்த விரும்புகின்றார். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு மனதோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி இருக்கிறீங்களா? உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவர் ஒருமுகப்படுத்த விரும்புகின்றார். பாருங்க, பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்த சீசன் தான், 12 சீசர்களிலும் ஒரு சீசன் தான் பேதுரு. ஆனாலும் மற்ற 11 பேருக்கு கொடுக்காத ஒரு அந்தஸ்தை பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். காரணம், அவர் தெரிந்து கொண்ட முதலாவது சீசன். அந்த சீசன் மேலே வித்தியாசமான ஒரு அன்பை வைத்திருந்தார். வித்தியாசமாய் ஆண்டவருடைய கண்கள் அந்த சீசன் மேலே விழுந்தது. எல்லா சூழ்நிலையிலும் கூட தான் அழைத்து கொண்டு போன சீசர்களை கூட, அழைத்து கொண்டு போன சீசர்களுக்கு மத்தியில் கூட பேதுருவே அழைக்கின்றார். பாருங்க, இந்த உலகத்தில் வந்தது நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் அந்த கடைசி வேலை வந்தபோது கெட்செமனே தோட்டத்துக்கு நேராய் அவர் கடந்து சொல்லுகின்ற நேரத்தில் 3 சீசர்களை ஆண்டவர் தன்னோடு கூட ஜெபிக்கும்படியாய் அழைத்து கொண்டு போகின்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த கடைசி நிமிஷத்தில் கூட 3 சீசர்களுக்குள்ளேயும் அந்த பேதுருவை ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகின்றார். கேட்கின்றார், பேதுருவே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? தன்னுடைய அன்பை வெளிக்காட்டின இந்த பேதுருதான் ஆண்டவரை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறையும்படியாய் நிறுத்திருக்கிற இடத்துல அவரை பல விதத்தில் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறாங்க. திரள் கூட்ட ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் வெளியே முற்றத்திலே. அந்த நேரத்தில் வேலைக்கார ஒரு பெண் பேசின வார்த்தைக்கு கூட என் ஆண்டவருக்காக பேதுருவால் நிற்க முடியவில்லை. பேதுரு சொன்ன ஒரு கோழைத்தனமான ஒரு வார்த்தை, எனக்கு தெரியாது, அவனை நான் அறியேன் சொன்னது மாத்திரமில்லை, சபித்தார், சத்தியம் பண்ணினார். பாருங்க, அதே பேதுருவை தான் என் ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியினால் பேதுருவை நிரப்பின பின்பு அதே பேதுருடைய வாய் தான் ஒரு வார்த்தை சொல்லுது. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். 11 சீசர்களும் தன்னை சுற்றி எழும்பி நின்று கொண்டிருக்கும் போது பேதுரு தைரியமாக பேசுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மரித்து போய் கல்லறைக்குள் இருக்கிற ஒரு தேவன் அல்ல, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பேதுரு அந்த நாளில் பயந்தார், கோலையாக பேசினார். மரித்து 3வது நாளில் உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியானவராய் சீசர்களை நிரப்பினதும் பேதுருக்குள்ள ஒரு தைரியம் வருகின்றது. இப்போ மனுஷங்களை குறித்த பயம் போய்விட்டது. மனிதர்களுக்கு பேதுரு பயப்படவில்லை. மனிதர்கள் என்ன நினைச்சிருவாங்களோ பேதுரு கலங்கவில்லை, தைரியமாக நிற்கின்றார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த நாடுகிறேன்?
மனுஷனை பிரியப்படுத்த நாடினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல வேண்டி சொன்னார். அந்த அந்த ஒரு வைராக்கியம் தான் அந்த நாளில் பேதுருக்குள்ளே இருந்தது. நிற்கிறார் உறுதியாய். இவன் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். உயிர் தெளிந்த இயேசுவை வைராக்கியத்தோடு அறிவிக்கின்றார். பயம் போய்விட்டது, கலக்கம் போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியான இருதயத்தில் இருந்த திகில்கள் மறைந்து விட்டது. வைராக்கியமாய் பேசுகின்றார். இந்த உயிர் தெளிந்த பண்டிகை நாளை நினைத்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர் உயிர் தெளிந்ததினால் வந்த ஆசீர்வாதம் என்னங்கிறது தான் ஒரு 3 வசனத்தை சுருக்கமாய் உங்கள் முன்னாடி சுட்டி காட்ட விரும்புகின்றேன். உயிர் தெளிந்த தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? இவர் ஆராதிக்கிறதெல்லாம் சும்மா பைத்தியகாரத்தனம் இல்லை. ஒருவேளை நம்மளை சுற்றி இந்த கொரோனா வியாதியினுடைய தாக்குதல் பெருகி இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளையை அடக்கி போட முடியலை. இன்றைக்கி ஆலயத்துக்களை சென்று ஒரு கூட்டமாய் தேவனை ஆராதிக்க முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கி ஒவ்வொரு தேவப்பிள்ளை இருக்கிற வீடு ஆலயமாய் மாறிவிட்டது. ஆமேன். இன்றைக்கி பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே எல்லாம் கூடி ஆராதித்தோம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்கிற வீட்டை ஆண்டவர் ஆலயமாய் மாற்றிவிட்டார். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன்னு. ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார். பேசுவோம், எப்பவும் அவரை குறிச்சே பேசினார். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கி நினைக்கிறாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு மதம் மாற்றம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. மதம் மாற்றுவதற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பது தவறான காரியம். நம்முடைய ஆண்டவர் மதத்தை பரப்பும்படியாக அவர் சொல்லலை, மதத்தை பரப்பவும் அவர் வரலை. மனிதனுடைய இருதயத்தை மாற்ற வந்தவர். பாருங்க, சொன்னார், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ஜனங்களுக்கு சொன்னார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அவர் வாயினால் சும்மா அமைதி அவரால் இருக்கவே முடியலை. அவரை துன்புறுத்தி சிறைக்குள்ளே கொண்டு தள்ளினாங்க. பாருங்கள், சிறைக்குள்ளே கொண்டு இந்த தேவ மனிதனை தள்ளி சித்திரவதை பண்ணின போதிலும் அவரால் அமைதியாக இருக்க முடியலை. சும்மாவே அவரால் உட்கார முடியல. அந்த சிறைக்குள் இருக்கிற கைதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு தேவ பிள்ளை சும்மா இருந்து கூடாது. ஆமென். சிறைக்குள் இருக்கிற கைதிகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து பேச ஆரம்பித்தார். சிறைக்குள் இருக்கிற கைதிகள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்க, இப்போ சிறை அதிகாரிகள் பார்த்தார்கள், இந்த மனுஷனை என்ன செஞ்சாலும் கட்டி போட முடியாது. சிறையை விட்டு வெளியில் இருக்கும்போது அமைதியாக இருக்கலன்னு சொல்லி தான், சுவிசேஷத்தையே அறிவித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி தான் சித்திரவதை பண்ணி சிறைக்குள்ளே கொண்டு போட்டிருக்கிறது. இந்த சிறைக்குள்ளே சித்திரவதை பண்ணினாலே இவனுடைய வாய் சும்மா இல்லையே. சுவிசேஷத்தை அறிவித்தார், நல்லா பாடினார், துதித்தார். இப்போ முடிவெடுத்தாங்க. பாருங்க, இவனுடைய நாக்கு இருக்கிறதுனால தானே நீ சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய நாக்கு இருக்கிறதுனால தானே நீ துதித்து பாடி கொண்டு இருக்கிறாய்ண்டி அவருடைய நாக்கை நீளமாக பிடிச்சு கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இந்த மனுஷன் ஒரு பேப்பரை எடுத்தார், பெண்ணை எடுத்தார். அவர் அதில் வாயினால் பேசும்போது சத்தம் வரலை. அந்த பேப்பரில் எழுதினார், எனக்கு வாய் இருக்கிற வரைக்கும், நாக்கு இருக்கிற வரைக்கும் என்னுடைய சத்தத்தினால் என் ஆண்டவரை துதித்தேன், அவரை அறிவித்தேன். எனக்கு நாக்கு இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, எனக்கு அவரை துதிக்கிற இருதயம் இருக்கிறதே. இதுதான் தேவ அன்பு. ஆமென். இந்த அன்பை தான் என் அப்பா எதிர்பார்க்கின்றார். அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் செத்து நாறி போன தேவன் அல்ல. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? நீங்கள்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த உயிர் தெளிந்த தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? கொரோனா வியாதியை குறித்து பயந்துட்டு இருக்கிறோம். இந்த வைரஸ் தாக்குதல்கள் எனக்குள்ளே வந்துருமோன்னு சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கிறோம். ஐயோ, சிறைப்படுத்தப்பட்டு போயிருக்கிறேனே, என்றைக்கு இந்த சிறையிருப்பு மாறும் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உயிர் தெளிந்த தேவன், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன?
முதலாவதாக மத்தேயு 28 வசனத்தின் பின் பகுதியை வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுகின்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த கொரோனா வைரஸ் வந்தோன்னா உலகம் முடிஞ்சு போகல தேவ பிள்ளையே. இந்த கொரோனா வைரஸின் தாக்குதல்கள் உலக நாடுகளே பயந்து கொண்டு இருக்கிறது, அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த வைரஸ், இந்த கொள்ளை வியாதி, நாம் நினைக்கிறோம் இதோட முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறோம். முடியல. இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். அவருடைய வருகையின் ஆரம்பம். வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் சொல்லுகின்றார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் தைரியமாக சொல்கிறார் பாருங்க. தன்னுடைய சீசர்களை தைரியப்படுத்துகிறார். பயந்து போய்விடாதீர்கள். இதுவரைக்கும் ஒரு மனிதனை போல உங்கள் கூட இருந்து உங்களோடு கூட நான் வாழ்ந்தேன், உங்களோடு கூட நான் நடந்து திரிந்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அற்புத அதிசயங்களை செய்தேன். இப்போ உங்களை விட்டு நான் எடுபட்டு போகிற நாள் வந்து விட்டது. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீர்கள். பாருங்க, போயிட்டார். அப்படியே போகல பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு நொட்டி பொழுது கூட இப்போ நம்மளை விட்டு விலக மாட்டார். மனுஷனாக இருக்கிறார்னா ஒரு நபர் கூட தான் இருக்க முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களோடு கூட என் அப்பா இயேசு இருக்கிறார். ஆமென். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் மாறிவிடும். நம்ம நம்புகிறோமை மனிதர்கள் மாறிவிடுவார்கள். மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒரு நாளும் நிரந்தரமான வார்த்தை அல்ல. எப்பவும் ஒரு மனிதன் அன்பான வார்த்தைகளை பேச முடியாது. எப்பவும் ஒரு மனிதன் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேச முடியாது. எப்பவும் ஒரு மனிதருடைய வாயிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற விதமான வார்த்தைகள் கடந்து வர முடியாது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகின்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒரு சில நாட்கள் மாத்திரமல்ல, நீ உடைஞ்சு போயிருக்கிற நாட்கள் மாத்திரமல்ல, நீ நொறுக்கப்பட்டு போயிருக்கிற நாட்கள் மாத்திரமல்ல, நீ சிறையிருப்புகளை இருந்து தவித்து கொண்டு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் அந்த நாட்கள் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உள்ளான இருதயத்துக்குள்ளிருந்து இந்த அன்பு நமக்குள்ள பொங்குனோண்டி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மறவே மாட்டார். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் தனிமையை உணர்றீங்களா? யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கலங்கி வேதனையோடு கூட இந்த பண்டிகை நல்ல கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, இருதயத்தில் கலக்கம், பயம், சிறைப்படுத்தப்பட்டது போல இருக்கிறனே, முடிவு உண்டான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் கூட ஒரு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. மனுஷனை நம்பி என் கூடையே இருப்பாங்கன்னு சொல்லி இத்தனை வருஷத்தை கழிச்சிட்ட தேவ பிள்ளையே, இந்த உயிர் தெளிந்த பண்டிகை நாளில் என் ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதர்கள் யாரும் கடைசி வரை நம்ம கூட இருக்க முடியாது. ஆதியில் நம்ம கூட அன்பாக இருந்தவங்க அன்பெல்லாம் குறைஞ்சிட்டே தான் வரும். பாருங்க, நல்ல அன்பாக இருந்தாங்க, நல்லா நேசித்தாங்க. ஒரு பைத்தியமாக என்னை சுற்றி வந்து அன்பு காட்டினாங்களே, இன்னைக்கு அந்த அன்பு மங்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இதுதான் உலகம், இதுதான் உலகம். பாருங்க, நல்ல ஒரு விளையாட்டு வீரன், நல்ல ஒரு பராக்கிரமசாலி, திடகார்த்தமான ஒரு சரீரம், அழகுள்ள முகம், விளையாட்டுலேயும் கூட நல்ல பெயர் பெற்ற ஒரு மனிதன், இளம் வாலிபன். தெரியும். இப்படிப்பட்ட இந்த உலக கவர்ச்சிகள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வாலிப பெண் அந்த வாலிப மகனை சுற்றி வந்து இருதயத்தை அப்படியே கொள்ளையாடி விட்டாள். அந்த வாலிபனை பார்த்து சொன்னால், எல்லாமே எனக்கு நீ தான், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே உனக்காக தான். அந்த வாலிபனுடைய இருதயம் கவரக்கூடிய அளவிற்கு பலவிதமான வார்த்தைகளை பேசினாள். ஏன்னா வாலிபனுக்குள்ள நல்ல கனம் இருந்துச்சு, புகழ்பெற்ற வாலிபன், நல்ல ஐஸ்வர்யம் கையில் இருந்தது, அழகு கையில் இருந்தது. இந்த பெண் சொன்ன வார்த்தையினால் அப்படியே மயங்கி தன்னுடைய இருதயத்தையே பறி கொடுத்துட்டான். நினைக்கலாம், இருதயத்தை பறி கொடுக்கறதுனா என்ன நினைக்கலாம், இருதயத்தை உள்ளே இருந்து எடுக்க முடியாது. ஆனால் பாருங்க,
அந்த இருதயத்துக்குள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா பாருங்க, யாருக்காவது இருதயத்தில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அந்த வாலிபன் கதையும் அப்படிதான். அந்த விளையாட்டின் மீது வைத்திருந்த பைத்தியம் இன்னைக்கு அந்த பெண் மேலே சரியாக ஆரம்பித்தது. பைத்தியமாய் நேசிக்க ஆரம்பித்தான். அவளுடைய நினைவே எப்பவும் அவன் இருதயத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. நாட்கள் ஓடினது. உயிருக்குயிராய் நேசித்தார்கள். ஒரு நாள் ஒரு கோர விபத்தில் அவன் சரீரம் பாதிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்க. எவ்வளவோ சிகிச்சையை கொடுத்தாங்க. கடைசியாய் மருத்துவருடைய வாயிலிருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, இவனுடைய சரீரம் இனி செயல்பட முடியாது. பேசுவான், ஆனால் இவன் சரீரத்தால் இனி ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த சரீரத்தின் உறுப்புகள் செயல்பட முடியாதபடி பாதிக்கப்பட்டு விட்டது. அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அவன் பக்கத்திலே இருந்து கவனித்த இந்த பெண், டாக்டருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அவன் தலையில் இடி விழுந்தது போல மாறிவிட்டது. இனி இவனுடைய சரீரத்தால் பிரயோஜனம் இல்லை. இவன் சரீரத்தை வைத்து இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நடக்க முடியாது. அவன் உறுப்புகள் எல்லாம் செயலற்று போனபடினால அவன் இருந்தது போலவே தான் அவன் இருக்க முடியும். பேசுவான், அவ்வளவுதான். பாருங்க, ஒரு நாளில் கூட உட்காந்துருந்தா அடுத்த நாள் அந்த வாலிபனை பார்த்து சொன்னா, நான் வீட்டுக்கு போய்விட்டு வருகிறேன். இந்த வாலிபன் சொன்னா, நீ போயிட்டேன்னா என் துக்கத்தில் நான் செத்துருவேனே. அவன் சொன்னா, நான் போயிட்டு வர்றேன். போனால் அன்று வரவில்லை, அடுத்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வரல. இந்த வாலிபன் ஏக்கத்தோடு நிற்கிறான், வரல. ஒரு நாளில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. இனி உன்னை நேசித்து பிரயோஜனம் இல்லை, இனி உன்னை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை, இனி உனக்காக நான் காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, என் வழியே நான் போகிறேன், நீ போயிட்டு வா, அவ்வளவுதான். அந்த சத்தத்தை கேட்டவன் உலகமே இருண்டு போனது போல, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கிற நிலைமையில் கதறி அழுதான். தன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது கூட அவனுக்கு பெருசா தெரியல. அவள் தன் பக்கத்தில் இருந்தபோது அவளுடைய முகத்தை பார்த்தபோது அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அந்த அந்த அடிகளினால் அந்த அந்த சரீரம் சிதைக்கப்பட்ட போதிலும் கூட வழிகள் கூட பெரிதா தெரியல. அவளுடைய முகத்தில் இருந்த ஒரு அன்பு. ஆனால் இன்றைக்கு அவள் தூக்கி எறிந்து விட்டு ஓடின சத்தம் அவன் காதில் விழுந்தது. உலகமே இருண்டது போல, சாவை தேடி நான் சாக முடியவில்லை. துடித்து கதறி கதறி அழுதான். தாங்கிக் கொள்ள பலனில்லை. தன்னுடைய சரீர வழியை காட்டிலும் தான் நேசித்த பெண் தன்னை விட்டு போன அந்த வழி சகித்து கொள்ள முடியவில்லை. துடித்தான், கதறினான், கதறினான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என் அப்பா ஏசு அந்த வாலிபனுக்கு தரிசனமானார். மகனே, இந்த பெண் என்னை நேசித்தால் விட்டு விட்டு ஓடிவிட்டாள் என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறாயோ, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். உன் சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி உன்னை விட்டு நான் ஓட மாட்டேன்ப்பா. இனி நீ எழும்பி நடக்க முடியாது என்று சொல்லி உன்னை விட்டு நான் ஓட மாட்டேன். நான் உன் கூடவே இருக்கிறேன், கடைசி வரை உன் கூட இருப்பான்ப்பா சொன்னார். பாருங்க, அந்த வாலிபன் ஏங்கி ஏங்கி அழுதான், கதறி கதறி அழுதான். அவருடைய கரத்தில் தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அவர் உள்ளே போயிட்டார், கூடையே இருந்தார். கூட இருந்தவர் வாலிபனை விடலை. பழுதடைந்து போன சரீரத்தை என் அப்பா இயேசு பலப்படுத்தினார். உலகத்தை அசைக்கிற ஒரு பயங்கரமான ஊழியக்காரனாய் மாற்றி தன்னுடைய கரத்துக்களை வைத்து அழகுபடுத்தினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தகப்பனாரே, தாயாரே, என் அன்பு திருச்சபையின் பிள்ளைகளே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உயிர் தெழுந்ததினால் வந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் தருகின்றார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கொரோனா வைரஸ் வியாதி சுற்றிலும் படையெடுத்து நிற்கிறதை போல சீறி நின்று கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன். அவர் கூட இருக்கும்போது இந்த வைரஸ் தாக்குதல்கள் உங்களை சேதப்படுத்த முடியுமோ? அவர் கூட இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸ் உங்களை கலங்கடிக்க முடியுமோ? அவர் கூட இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல்கள் உங்களுக்கு சரீரத்தை ஆளுகை செய்ய முடியுமோ?
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகின்றார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, என் நினைவெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் பார்வையெல்லாம் நீங்கள் தான், நான் எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காகவே இருக்கட்டும்ப்பா. இது வரைக்கும் உலகண்டி உலகத்துக்காக ஓடிட்டேன் ஐயா. இந்த நாளில் நிறைய காரியத்தை படிச்சிட்டிங்களா? நிறைய காரியத்தை வச்சு புரிஞ்சிட்டிங்களா? நிறைய மனுஷங்க யாருங்கிறதையும் நீங்கள் அறிஞ்சிட்டிங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த உயிர்த்தெழுந்தல் பண்டிகை நாளில், ஈஸ்டர் பண்டிகை நாளில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் போதும்பா, நீங்கள் போதும். ரெண்டாவது பார்த்தோன்னா, யோவான் 1:12 ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுகின்றார். யோவான் 1:12 வாசிக்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இவர் எனக்கு போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே இவர் தான், நான் எந்த தொழில் செய்தாலும் எனக்கு அவர் தான், நான் எந்த வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் எனக்கு அவர் தான், எந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருந்தாலும் எனக்கு அவர் தான், எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தாலும் எனக்கு அவர் தான் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென், ஆமென். இந்த உயிர் தெளிந்த பண்டிகை நாளிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் உயிர் தெளிந்ததுனால நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? அதிகாரம். அதிகாரம் என்ன? அதிகாரம் இந்த உலகத்தை, தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கொஞ்ச வருஷம் அதிகாரம் இல்லை. இந்த தேசத்தில் சில நிலைமையில் இருந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களே, அந்த மனிதர்களுக்கு வருகின்ற கொஞ்ச கால அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகுகிற ஒரு அதிகாரம். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு அவர் தெரியாமல் அந்த பிரசனத்தை மட்டும் நம்ம உணர்ந்துட்டு இருக்கிறதுனால அவர் யாருங்கிறது நிறைய நேரம் நமக்கு தெரியல. நிறைய கிறிஸ்தவர்கள், பெயர் பெற்ற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சும்மா வாயினால் அவரை துதிக்கிறாங்க, வாயினால் பேசுகிறாங்க. பைபிளை தூக்கிட்டு போனோன்னே வெளி தோற்றத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு பெயரையும் வாங்கி கொண்டு திரிகிறதுனால அவர் யாருங்கிறத இன்னும் சரியாக அறியாததுனால தான் மனம் போன போக்கில் வாழ்க்கை, இஷ்டத்துக்கு வாழ்க்கை. பிள்ளைகள் என்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம். சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைய பார்த்தோன்னு சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இவங்களா, உங்கள் அம்மா இவங்களா. ஒரு தாய் தகப்பனை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை அதான். பாருங்க, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு தந்துட்டார். எந்த கூட்டத்துக்குள்ள நின்னாலும் நம்மளை பார்த்த உடனே ஜனங்கள் சொல்லணும், இது அவருடைய பிள்ளை. ஆமென். அந்த அதிகாரம் நமக்கு இருக்குது. நம்முடைய முகத்தில் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம், நம்முடைய நடவடிக்கையில் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு வல்லமை இல்லவரோ அவ்வளோ பெரிய வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அவரே சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்வார்கள். இதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ஒரு அந்தஸ்து. பிள்ளையாக இருந்தால் என் ஆண்டவர் பட்டினி போடுவாரா? பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைங்க மேலே உயிரை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்கன்னா, எனக்காக வாழ்கிறேன்டி சொல்லுவீங்களா? இவ்வளவு கடினப்பட்டு உழைக்கிறீங்களேன்னு கேட்டால், இது எனக்காக தான் உழைக்கிறேன்டி சொல்லுவீங்களா? உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என் பிள்ளைகளுக்காக எவ்வளவு இதாக சொல்லுவீங்க, எவ்வளோ உறுதியாக சொல்லுவீங்க, எவ்வளவு ஆசையாக சொல்லுவீங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீங்க, இவ்வளவு கடினமாக நான் உழைக்கிறேன்னா, இவ்வளவு பாடுபடுறேன்னா இது உனக்காக தான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நலமானவைகளை கொடுக்கறது அதிக நிச்சயமல்லவாண்டு கேட்குறாரே. மனுஷன் நிலையில்லாத மனிதன், காலையில் பூத்து மாலையில் வாடுகிற ஒரு மலருக்கு ஒப்பான மனுஷனுக்கே தன் பிள்ளை மேலே அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா உயிரை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்து நம்மளை வாங்கி வச்சிருக்கிறாரே.
மற்றவங்க கை நீட்டும் போது என் அப்பா பார்த்துட்டு இருப்பாரா? உங்களை சுற்றிலும் இந்த பயமுறுத்துகிற கொள்ளை வியாதியெல்லாம் பெருகி கொண்டு இருக்கும்போது என் அப்பா அந்த கொள்ளை வியாதிக்குள்ளே போய் அழிஞ்சிட்டு போண்டி உங்களை விட்டுட்டு சும்மா இருப்பாரா? கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவுக்குள்ளே வைக்கிறது போல் வைக்க மாட்டாரோ? பிள்ளை 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 என்கிற அதிகாரம் சாதாரணமானது அல்ல. அநேக நேரத்தில் யோசித்து பார்ப்பேன். எலியா ஒரு தேவ மனிதன். எலியாவின் நாட்களில் தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கல. ஆனால் எலியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஊழிய வரவேக்காரன். கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றது நிமித்தமாய் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளும்படியாய் கேரி தாற்றண்டையில் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கும்போது அந்த எலியாவை என் அப்பா மறந்து போனாரா? எலியா பசியோடு வாடுவதற்கு என் அப்பா விட்டாரா? எலியா தாகத்தினால துடித்து போகிறதற்கு என் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாரா? அந்த கேரி தாற்றண்டையில் ஒளிந்திருந்த எலியாவை போஷிக்கும்படியாய் காகங்களை அனுப்பினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பிள்ளை என்கிற அதிகாரத்தை கையில் தந்திருக்கிறாரே, இந்த நாள் அதை உறுதிப்படுத்தி காட்ட விரும்புகின்றார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள்னா அப்பா நடத்துவார். பிள்ளை வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சு இருந்தாலும் உங்களை தேடி காகங்கள் கடந்து வரும். ஏன்னா அவர் உயிருள்ள கண்மலை, அவர் மாறாதவர். இன்றைக்கி நமக்கு தெரியும் நம்ம பிள்ளையா இருக்கிறோமா? பிள்ளையா இருக்கிறோமா? நம்மெல்லாம் பிள்ளைங்கிற அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறோமா? இந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பாருங்க, திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு அறைக்குள்ளே விழுந்த போது வெளியில் செல்ல முடியல, ஊழியத்திற்காக செல்ல முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. நெருக்கத்தின் நிலைமை, வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை, முடங்கி போயிருந்த நாட்கள். அந்த நாட்களில் தான் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று ஜெபித்த, அப்பா உங்கள் பிள்ளை, வேற ஒன்றும் சொல்ல, உங்கள் பிள்ளைப்பா. கடந்த நாட்களில் ஊழியங்கள் இருந்தது, ஆனால் இப்போ கட்டப்பட்டு போயிருக்கிற நிலைமை. நீங்கள் தந்த திருச்சபாப்பா, திருச்சபையின் பிள்ளைகள், எழும்பி வருகிற விசுவாசிகள் இப்போ தான் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் யாருங்கிறத ருசித்து உங்களுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு போய் விடக்கூடாது. டெய்லி வேலைக்கு போகிறவங்க அன்றாட வேலை செய்தால் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு பிழைப்பப்பா. எங்கள் பிள்ளைங்க கைவிடப்பட்டு போய் விடக்கூடாது. உங்கள் அடைக்கலத்தில் இருக்கிறதுனால, உங்கள் அரவணைப்புகளை இருக்கிறதுனால, தன் பலத்துக்கு மிஞ்சி உம்முடைய பாதத்தில் வந்து எங்கள் பிள்ளைங்க ஆராதிக்கிறதுனால, இந்த சிறையிருப்பி நாட்களில், இந்த கட்டப்பட்ட நாட்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் யாருங்கிறத காட்டி கொடுங்கப்பா. பாருங்க தேவ பிள்ளையே, என் அப்பா நல்லவர். அவர் போஷித்தார், இன்னைக்கும் போஷித்து கொண்டு இருக்கிறார், இன்னைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் வருகின்ற வார்த்தை, நல்லா இருக்கிறேன், என் ஆண்டவர் எங்களை நடத்துகிறார், கஷ்டம் இல்லை. இதுதான் பிள்ளைகளுக்குரிய அதிகாரம். ஆமே. இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிற எந்த இடத்துலிருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட சொல்கிறேன், வெளியில் வேலைக்கு போக முடியலை, என்னால் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போக முடியலையே, ஐயோ வருமானத்துக்கு என்ன செய்வேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், தவிக்க என் அப்பா விட மாட்டார். ஏன்னா நீங்கள் பிள்ளை, ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டாரு, உரிமை சொத்தா வாங்கிட்டாரு, தன்னுடைய சொந்த உரிமை சொத்தா கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் போலாமாண்டி சொல்றாரு. இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த அறைக்குள்ளே இருந்தாலும் என் அப்பா உங்களை போஷிக்க மாட்டாரா? வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரத்தை தர மாட்டாரா? குறைவில்லாதபடி உங்களை நடத்த மாட்டாரா? நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, எதில் உங்களை விட்டு நான் விலகி இருக்கிறேன்ப்பா, உங்களோடு நெருங்கி வருகிற பாக்கியத்தை தாங்க, கஷ்டமே பட விட மாட்டார். இந்த சத்தத்தை கேட்குற தேவ ஊழியர்களை உங்களை பார்த்து சொல்கிறேன், அப்பா தரித்திரத்தில் விட மாட்டார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் யாருங்கிறத உங்களால் அறியக்கூடிய விதத்தில் உங்களை நடத்துவார்.
இப்படிப்பட்ட இந்த நிலைமையில தான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய அன்பை காட்டி அவர் யாருங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை! கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்கும்போது அவரை எளிதாக ருசித்து விடலாம். மனிதர்களுடைய உதவிகள் நம்மளை தேடி வரும்போது எளிதாக அவரை ருசித்து விடலாம். ஆனால் எல்லாம் மாறாய் இருக்கும்போது, எதிர்மாறாய் நடக்கும்போது, ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லை, கட்டப்பட்டிருக்கிறேனேங்கிற நிலைமையில் நின்று தவிக்கும்போது, அதற்கு மத்தியில் அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்முடைய தகப்பன் என்பதை காட்டுகிறாரே, அதுதான் ருசித்து பார்த்தல். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ருசிக்க விரும்புகிறேன்ப்பா, அப்பாண்டி உரிமையாக கூப்பிடுங்க. நல்லா அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, வேதத்தின்படி நம்முடைய மணவாளன், அவரை தான் மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, நம்ம அதை வச்சு தான் பாடுறோம். நம்முடைய சிநேகிதன் அவர் தான், நமக்கு எல்லாமே அவர் தான். ஆனால் நான் இருதயத்தில் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை மணவாளன் உறவில் வைக்கலப்பா, சிநேகிதன் உறவில் வைக்கல, அப்பா பிள்ளைங்கிற உறவில் தான் இருக்கிறேன். நான் உங்கள் பிள்ளைப்பா, நீர் என்னுடைய தகப்பன். அவரை தகப்பன் என்கிற உரிமையில் பார்க்கறதுனால தான் என் அப்பா இன்னைக்கு வரைக்கும் குறையில்லாமல் நடத்துகிறார். அன்னைக்கு சொன்ன அதே வாயினால் சொல்வேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருங்கிறதை என்னுடைய ஊழியத்தின் பாதையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் அப்பா காட்டிக்கொண்டு இருக்கிறார். உங்களை பலப்படுத்த விரும்புகின்றேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தைரியப்படுத்த விரும்புகின்றேன். பார்க்காதுங்க, சூழ்நிலையை பார்க்காதுங்க, மனுஷ முகத்தை பார்க்காதுங்க. இந்த நிலைமையில் யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று சொல்லி, உதவி எங்கிருந்து கடந்து வரும் என்று சொல்லி ஒத்தாசை வருகிற வாசலை நோக்கி நீங்கள் பார்க்காதுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை இல்லை தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. தாவீது ருசிச்சதுனால தான் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நிறைய பதில் தருவார். நான் அவரை பார்த்து கேட்டேன், மார்ச் மாதம் லாஸ்ட்டில் அவரை பார்த்து கேட்டேன், இது வரைக்கும் ஊழியத்தின் பாதையில் பல இடங்களில் ஊழியம்ப்பா, திறந்த வாசல், நல்ல ஒரு ஆராதனை, எல்லாம் அனுகூலமாய் நேராக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே காரியர்களாக மாறிவிட்டது, சாத்தியமே கிடையாது. எல்லா ஊழிய அழைப்பும் மூடப்பட்டது, ஆராதனை மூடப்பட்டது, ஒன்றுமே இல்லையாப்பா. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் யாருங்கிறத எனக்கு காட்டுங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அன்னைக்கு கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு அப்பா இன்னைக்கு வர பதில் தந்து கொண்டு இருக்கிறார். தைரியமாக சொல்லுகிறேன் தேவ பிள்ளையை, பிள்ளைங்கிற அதிகாரத்தை அப்பா தந்துட்டாரு. கடினப்பட்டு உழைக்கிறது பிள்ளைக்காக, சாப்பிடாமல் தூங்காமல் உழைக்கிறது பிள்ளைக்காக. இப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாவற்றையும் இழந்தவராய் இந்த உலகத்தை தேடி வந்து உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தாரே, கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? வேதனைப்படும் போது பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இந்த பண்டிகை நாளில் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கும்போது அமைதியாக இருப்பாரா? உங்களை நடத்துவார். ஏன்னா நீங்கள் பிள்ளை. இன்னைக்கு சொல்லுங்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைப்பா. அது வெறும் நாக்கிலிருந்து வரக்கூடாது, வெறும் சத்தமாக வரக்கூடாது, இருதயத்தின் ஆழத்துக்குள்ளிருந்து வரணும். நான் உங்கள் பிள்ளைண்டி சொல்லும்போது இரத்த நாளங்கள் சேர்ந்து சொல்லணும். நான் உங்கள் பிள்ளைண்டி சொல்லும்போது நம்முடைய நரம்பு நாளங்கள் சேர்ந்து சொல்லணும். நான் உங்கள் பிள்ளை பாண்டி சொல்லும்போது எலும்புக்குள்ளிருந்து அந்த உணர்வு கடந்து வரணும். கைவிடவே மாட்டார். தைரியமாக சொல்கிறேன், பிள்ளையாக இருக்கிறீங்களா? பயப்படாதுங்க. என்னைக்கு முடிவு வரும்? 14ஆம் தேதி முடிவு வருமா? என்ன நாட்கள் நீடிக்குமா? பயப்படாதுங்க தேவ பிள்ளையே. நீடித்தாலும் என் அப்பா உங்களை நடத்துவார். என்றைக்கு நம்ம வெளியில் போகலாமே என்கிற சட்டம் பிறப்பிக்கப்படுகிறதோ அது வரைக்கும் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. என் அப்பா செல்ல பிள்ளையை நடத்துகிறதை போல உங்களை நடத்துவார். இந்த பண்டிகை நாளில் இருதயத்தின் ஆழத்திலேருந்து அவருடைய கரத்தில் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறேன் பாண்டி சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டு ஆலயமாக மாற்றுங்க. எப்பவுமே துதிச்சுட்டே இருங்க, வேதத்தை வாசிங்க. படுத்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அவருடைய சிந்தையே உங்கள் சிந்தையாக இருக்கட்டும். யோசிச்சுட்டே இருங்க. என் அப்பாவுக்கு என்ன செய்யலாம் நினச்சிட்டே இருங்க. அதையே தியானிச்சுட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
உயிர்த்தெழுந்த நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் உயிர்த்தெழுந்தாரே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரு. இன்னைக்கு அவர் செத்து போய் கல்லறைக்குள்ள மண்ணுக்குள்ள அவர் இருக்கல, உயிரோட இருக்கிறாரு. நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள கண்மல. அதனால இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால், அடிமைனா என்ன? பிள்ளை ஒரு நாள் தகப்பனுக்கு அடிமையாக இருக்காது, சுதந்திரத்தின் பங்காளி. அப்பா அவரே சொல்லிட்டார், பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரத்தின் பங்காளி என்று சொல்லிட்டாரு. பிள்ளை ஒரு நாள் அடிமையாக இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளை அது சுதந்திரமாக சுற்றி தெரியும், சுதந்திரமாக அப்பாட்ட போய் கேட்கும், சுதந்திரமாக அம்மாட்ட போய் கேட்கும், அது சுதந்திரமாக வீட்டுக்குள்ளே நடமாடி தெரியும். ஆனால் இதில் சொல்கிறாரு, தேவனுக்கு அடிமைகளானதால். அந்த அடிமைனா என்ன? இந்த உலகத்துக்கு இல்லை, என் அப்பாவுனுடைய பாதத்துக்குள்ளே நான் விழுந்துட்டேன். அன்பு பாருங்க, அந்த அன்பு நம்மளை அடிமையை மாற்றிடும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நேசிச்சுட்டாங்கன்னா பாருங்க, அந்த அன்புக்கு பைத்தியமாக அடிமையாக போயிடுவோம். எதை கொடுக்கணுன்னாலும் கொடுத்துருவோம், என்ன செய்யணுன்னாலும் நம்ம செஞ்சுருவோம், நம்ம உயிரை கொடுக்கணும்னா கூட கொடுத்துருவோம். நம்ம மேலே ஒருத்தர் பைத்தியமாக உண்மையாக அன்பு காட்டி அந்த அன்புக்கு நம்ம பைத்தியமாக மாறிட்டோம்னா அது தெருவண்டி பார்க்க மாட்டோம், ஆட்கள் கூட்டோண்டி பார்க்க மாட்டோம். அடிமை, அடிமை, அந்த அன்புக்கு அடிமை. அதை வச்சு தான் சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால். அந்த அன்புக்கு, அவருடைய அன்புக்கு முன்னாடி நம்மளாம் அடிமை தான். உண்மையில் அவருடைய அன்புக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பைத்தியமாக மாறிட்டோம். அது அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி விட்டார். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பாவத்துக்குள்ளே ஒரு உண்மையான அவருடைய பிள்ளையை கட்டி வைக்க முடியாது. பாவம் செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. மனசாட்சி குத்த ஆரம்பிச்சுட்டு நான் பாருங்க அப்பாண்டி கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் உயிர் தெளிந்தாரை எதற்காக? பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்து வாழ வேண்டிய நம்மை விடுதலையாக்கும்படியாய் உயிரோடு எழும்பினதினால். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கி நம்ம பாவத்துக்கு அடிமைகள் இல்லை. பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, பாவ சிற்றின்பம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்ப்போம், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ருசிக்காத ஜனங்களுடைய நிலைமையை பார்ப்போம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நம்ம வெளியில் கைத்தட்டி பாடுறதுனால பாவத்தை ஜெயிக்க முடியாது. நம்ம வெளியில் கைத்தட்டி பாடுறதுனால பாவ இச்சைகளெல்லாம் ஜெயிக்க முடியாது. உள்ள கைக்குள்ளே பாவம் வந்துட்டு பாருங்கள். அந்த மொபைல் ஃபோனை பாருங்கள், அந்த மொபைல் ஃபோனை பாருங்கள், அந்த கைக்குள்ளே வச்சு அந்த மொபைல் ஃபோனை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டனாலே உள்ள பாவம் இருக்குது. கடந்த நாட்களில் அப்படி இந்த செய்தியை கொஞ்சம் திருப்பி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பாருங்கள், அந்த ஃபேஸ்புக்குள்ளே வந்த சில காரியங்கள் அப்படி இருதயமே ஒரு மாதிரி ஆயிட்டு. பாவ இச்சையின் காரியங்கள் அப்படி அதோ செய்தியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த காரியம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. உடனே நான் அந்த என்னுடைய சகோதரியின் மகளை கூப்பிட்டு சொன்னேன், அந்த ஃபேஸ்புக்கை என் ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணி விட்ரு, ஃபோன்லேயே இது இருக்கக்கூடாது, ஃபோன்லேயே வேண்டாம். பாருங்கள், அப்படி தான் நம்முடைய ஃபோனுக்குள்ளே பாவம் இருக்குது. எப்போ ஒரு மனுஷனை இந்த பாவ இச்சை தொடண்டி தெரியாது. பாவ அசுத்தங்கள், பாவ கரைகள், அழுகி போன ஒரு பாவ சேற்று நிறைஞ்ச உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தைரியமாக தலை நிமிர்ந்து சொல்லலாம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். உண்மையாக நமக்குள்ள அப்பா இருக்கிறார்னா, உண்மையாக நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா பாவம் செய்ய முடியாது, துணிஞ்சி பாவம் செய்ய முடியாது. தாவீது என்கிற நல்ல தேவ மனிதன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் பாருங்க, பாவம் செஞ்சிட்டார். தேவ மனுஷனை கூட பாவம் விட்டு வைக்கல. இந்த தாவீது சொல்லுவார், என் சிறு வயது தொடங்கிய நீரே என் நம்பிக்கை. அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படி புரட்டி பார்த்தோன்னா சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலன் நீங்கள் தான் பாண்டி சொல்ல, என் பலன் நீங்கள் தான். அவ்வளோ பெரிய ஒரு மனிதன், பலன் நீங்கள் தாண்டி அறிக்கை எடுக்கிறார்.
ஆண்டவரை அவ்வளவு நேசித்த ஒரு மனிதன், அவ்வளவு அன்பு வைத்த ஒரு மனிதன். பாருங்க, இந்த மனுஷனை கூட பாவம் விட்டு வைக்கல, பாவத்தில் விழுந்துட்டார். ஆனால் அந்த நொடி பொழுதில் செய்த பாவம் அவரை துடிக்க வைத்தது, கதற வைத்தது. ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற நேரத்தில் பாவம் அந்த மனிதனை சூழ்ந்து விட்டது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் அந்த மனிதன் விழுந்து விட்டார். செய்த பாவம் அவருடைய இருதய சமாதானத்தை திருடி விட்டது. தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியல, அவரை நோக்கி பார்த்து கூப்பிட முடியல, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. தேவன் தருகின்ற அந்த மெய்யான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை இவரால் கலிகூர்ந்து பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ கதறுகின்றார், ஐயோ நான் செய்த பாவம் எப்பொழுதும் என் முன்னாடி இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து போய்விட்டேன். மறுபடியும் அந்த சந்தோஷத்தை எனக்குள்ள தாரும், உற்சாகத்தின் ஆவினால் என்னை தாங்கும்படி செய்யும். இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாருங்க, கதறுகின்றார், கதறுகின்றார், கதறுகின்றார். உண்மையான தேவனுடைய பிள்ளை பாவம் செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. என் தேவனுடைய பாதத்துக்கு முன்னாடி போய் நின்று உண்மையாக ஜெபிக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீ பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உயிர் தெளிந்ததினால் உனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? நீ பாவத்திலிருந்து ஜெயித்துட்டாய், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ எழும்பி விட்டாய். இந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நம்ம அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து நாம் தூக்கப்பட்டு விட்டோம். இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, உலக சிற்றின்பம் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பா நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி விட்டார். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வாலிப தம்பி, பாவத்தை ஜெயிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறியா? அடிக்கடி பாவத்தில் தடுமாறி விழுந்து எழும்பிட்டு இருக்கிறியா? அன்பு வாலிப மகளே, பாவத்தை ஜெயிக்க முடியலேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறியா? ஐயோ, தீர்மானம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் பலனில்லையேன்னு சொல்லி உன் இருதயத்தில் நீ பாதிக்கப்பட்டு போயிருக்கிறியா? அன்பு தகப்பனாரே, தாயாரே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாமல் நீங்களும் வெளித்தோற்றத்தில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு அந்தரங்க வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகின்றார். முழுமையாக சொல்லுமா, தைரியமாக சொல்லுங்க, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. கோபம் என்கிற அடிமைத்தனம், எரிச்சல் என்கிற அடிமைத்தனம், பெருமை என்கிற ஒரு பாவத்தின் அடிமைத்தனம், பொறாமை என்கிற ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் அநேக நேரத்தில் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய வாசனையை நம்ம மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகின்றார். அவருடைய வல்லமையை நம்ம மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகின்றார். அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் நமக்குள்ளிருந்தவரை வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த சத்தத்தை டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் கண்கள் அப்படியே மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல பண்டிகை நாள், நீங்கள் இருக்கிற அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அநேகவருடைய காயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். வாய் திறந்து நன்றி பாண்டி சொல்லுவீங்களா? கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் வாய் திறந்து அவரை மகிமைப்படுத்துங்க. 1000 சிறந்தவர், பூரண அழகுள்ளவர், அவரை போல நம்மளை நேசிப்பதற்கு இந்த பூமியில யாரும் இல்லையே. நம்ம மீது வைத்திருந்த அன்பினால எல்லாவற்றையும் இழந்தவராய் இந்த உலகத்தை தேடி வந்து 2 கல்லனுக்கு மத்தியில் ஒரு கல்லனை போல தொங்கி தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தவரை நமக்காக சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டெடுத்தாரே. நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக தன்னுடைய உயிரே கொடுத்துட்டாரே. அப்படி கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுமா, அவங்கள ரொம்ப நேசிக்கிறப்பா. அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, உடைஞ்சு போயிருக்கிறியா?
நேசிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறியா? அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, பறக்கணிச்சு தள்ளப்பட்டதுனால மனநொந்து போயிருக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லையே, கையில வருமானம் இல்லையே, என் பிள்ளைகளை நடத்துவதற்குரிய வசதி என் கையில இல்லையே, என்ன செய்வேன் என்று சொல்லி கேள்விக்குறிகளுக்கு மத்தியில கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வாய் திறந்து கூப்பிடுங்க, அப்பாண்டி கூப்பிடுங்க. நீங்க யாராயிருந்தாலும் சரி, இதுவரைக்கும் அவருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, தூரமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதுங்க. உங்களுக்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்பாண்டி கூப்பிடுவீங்களா? தகப்பனேண்டி கூப்பிடுவீங்களா? எதுல குறைப்பட்டு போய் இருக்கிறீங்களோ உங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றி தருவார். எதுல உடைஞ்சு போய் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை விட்டு உங்களை தூக்கி எடுப்பாரு. தனிமையில இருந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா என்னோட கூட சேர்ந்து சொல்லு சகோதரனே, தகப்பனே, கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க. உங்களை நேசித்தவங்களாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? இந்த இக்கட்டான நேரத்துல உதவி செய்ய யாரும் இல்லையே, தனித்து நிக்கிறேனே சொல்லி நிக்கிறீங்களா? அவரை பார்த்து சொல்லுங்க, எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. எந்த நிலைமையில நான் வாடிக்கொண்டு இருந்தாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. அவரை பார்த்து சொல்லுவோமா, உங்களை நேசிக்கிறப்பா, உங்களை நேசிக்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறேன்ப்பா. மாயையான இந்த உலகத்துல உங்க கண்ணீரை துடைக்க விரும்புகின்றார். உங்களுடைய புலம்பலை மாற்றி அமைக்க விரும்புகின்றார். முடியாது என்கிற எண்ணத்துல, எனக்கு தோல் கொடுத்து நிற்க கூட யாரும் இல்லைன்னு சொல்லி தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு தோல் கொடுத்து நின்று உங்களை மகிமைப்படுத்த விரும்புகின்றார். அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? இன்னும் உங்களை அறிய விரும்புகிறேன்ப்பா, இன்னும் உங்களை அறிய விரும்புகிறேன், இன்னும் கிட்டி சேர விரும்புகிறேன்ப்பா. கடைசி வர நடத்துவார். கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் நின்று நன்றி சொல்லுவோமா? கூப்பிடுங்க, அப்பா, வாய் திறந்து கூப்பிடுங்க, தகப்பனே, கூப்பிடுங்க, தேவ பிள்ளையே, கண்ணீரோடு அவரை பார்த்து கூப்பிடுங்க, அப்பா, கூப்பிடுங்க. மாறவே மாட்டாரு, உங்களை மறக்க மாட்டார். உங்க கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர் இரத்தத்தின் பெரும் துளியாய் அவருடைய பாதத்துல போய் விழட்டும். சொல்லுங்க, அப்பா, உங்க இருதயம் எல்லாம் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். உங்க உள்ளம் எல்லாம் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்காதுங்க தேவ பிள்ளையே. இப்பொழுது தேவ அன்பினால் உங்க இருதயத்தை நிரப்பி அவரை பார்த்து சொல்லுங்க, மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா, எவ்வளவு நேசம் என் மேல வச்சிருக்கிறீங்கப்பா. நன்றி. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் உணர்ந்து சொல்லுமா, உம்மன் போன்றே போதுமையா, உம்மன் போன்றே போதுமையா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அன்பினால் உங்க பிள்ளைங்களை நினைச்சிருங்கப்பா. அவரை பார்த்து சொல்லுங்க,
ரத்தத்தோடு ரத்தமா ஊறிடுங்கப்பா. அதே உங்க இருதய துடிப்பாய் மாறட்டும். நான் உணர்வோடு உணர்வாய் ஊறிடுங்கப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீங்க இல்லாத நொடி பொழுது எனக்கு வேண்டாம் ஐயா. உமக்காகவே வாழ விரும்புகிறப்பா. அர்ப்பணிப்போமா தேவ பிள்ளையே. அவரை பார்த்து சொல்லுங்க, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறப்பா, உங்களை நேசிக்கிறப்பா. சொல்லுவோமா? கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ரொம்ப நல்லவர். இருதயத்தில் இருந்து சொல்லுவோம். அப்படியே நம்முடைய வலதுகரைய இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, உண்மையா நேசிக்கிறப்பா, உண்மையா நேசிக்கிறப்பா. நொறுங்கிருக்கிற இந்த இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. உடைஞ்சு போயிருக்கிற இந்த இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. யாராலும் புரிய முடியாத உணர்வுகள் நிரம்பி இருக்கிற இந்த இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறப்பா, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி. அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிச்சு முடிக்க விரும்புகின்றேன். உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஏக்கங்கள் இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், சாகிறது மேல் என்கிற ஒரு ஏக்கம் இருக்கலாம். பாருங்க, நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரன் கடந்து வந்தார் வீட்டுக்கு. சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், சாகணும்னு நினச்சி ஓடினேன். ஒரு நண்பருடைய வார்த்தை வந்து ஜெபிச்சுட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கடந்து வந்தேன். ஜெபிப்பதற்கு என்னை இங்கே அனுப்பாவிட்டால் நான் மரித்து போய் இருந்திருப்பேன். இதே போல் உங்களுடைய இருதயத்தில் சாகணுங்கிற எண்ணம் இருக்குதா? வீட்டுக்குள்ளே வறுமை, வீட்டுக்குள்ளே கஷ்டம், கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறதுனால நிம்மதியை இழந்து சாகணுங்கிற ஒரு ஏக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள அன்பு இல்லை, எப்பவும் பிரச்சனை, எப்பவும் சண்டை, விரக்தியாக இருக்கிறீங்களா? உங்களை ஆசிர்வதித்து ஜெபிக்க விரும்புகின்றேன். அப்படி கண்ணை மூடி என்னோடு கூட இணைஞ்சு ஜெபிப்பீங்களா? இந்த வார்த்தை உங்கள் காதில் விழும்போதே உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறிடும், வலி மறைஞ்சிரும், இருக்கிற இடத்துல வலி இருக்காது. உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற பாரம் அப்படியே வெளியே போயிடும். விசுவாசத்தோடு கூட இணைஞ்சு ஜெபிப்பீங்களா? அப்படி ஜெபிப்போமா? தகப்பனே, உம்முடைய நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த வீட்டுக்குள்ளே இருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்திருந்தாலும் இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறி போகட்டும்பா, பலவீனம் மாறி போகட்டும். எல்லா பிசாசுடைய கிரியைகளும் பிள்ளைகள் வசிக்கிற வீட்டை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. மரண பயங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு மாறுவதாக. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரங்கள் விலகட்டும் ஐயா, கஷ்டங்கள் விலகட்டும் அப்பா. கடன் பிரச்சனையை குறித்திருக்கிற பய உணர்வுகள் மாறி போகட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்து பேசுகிறேன் அப்பா. குடும்பத்தின் மீது வைத்து பேசுகிறேன். இப்பொழுதே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. தகப்பனே, ஒரு விஷயம் அப்பா, விசுவாசத்தோடு ஜபத்தில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வீட்டுக்குள் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் ஐயா, பிரச்சனைகள் மாறட்டும். அடிக்கடி வருகிற சண்டை சச்சரவுகள் விலகி ஓடட்டும் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் வைத்து பேசுகிறேன். இனி இவருடைய வாழ்க்கையில
தரித்திரம் இல்லை அப்பா, கஷ்டம் இல்லை, வறுமை இல்லை. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் வைத்து பேசுகிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளையாய் நின்று இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. மனநிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த பண்டிகை நாளின் ஆசீர்வாதங்கள் அப்படியே உடைய பிள்ளைகள் மேலே பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை விடுவிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து அப்படியே ஒரு வீச அந்த ஜபத்தில் இருக்கும் போதே உங்கள் வலது கரத்தை அப்படியே பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோமா? தகப்பனே, இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்கள் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. உலக நாடுகளை விட்டு வெளியேறட்டும் ஐயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோட கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள சத்தம் தேசம் எங்கிலும் கடந்து சொல்லுவதாக, உலக நாடுகள் முழுவதும் கடந்து சொல்லுவதாக அப்பா. இந்த சிறையிருப்புகள் மறைந்து போகட்டும் ராஜா. விடுதலையோடு கூட எங்கள் ஜனங்கள் வாழும்படியாய் கர்த்தர் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுவீராக. உலக நாடுகளின் மீது இரக்கம் பாராட்டுவீராக அப்பா. நீர் முடிவை கட்டளிடப்போற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, எதுக்குமே அழாதுங்க. அப்பா இயேசு இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காட் பிளஸ் யூ.